யெகோவா இறை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக வாங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, அநேகர் நாம ஆண்டவருக்குள்ள இருக்க பிரயாசப்பட்டாலும் சில நேரங்கள் சூழ்நிலைகளில் சில குறிப்பிட்ட நபர்களுக்குள்ள தேவ சித்தம் தேவ விருப்பம் இல்லாத கிரியை அவர்களுக்குள்ள செயல்படுது. எப்படின்னா, சில உலகப்படியான ஆசைகள் நமக்குள்ள வரும்போது இது நடக்குது. ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு என்ற 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதுல ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிற போது யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை தன் தகப்பனை ஏமாற்றி அதை தான் பெற்றுக்கொள்றாங்க. இதை மேலோட்டமா உலகப்படியாக பார்க்கும்போது ஒரு தகப்பனை ஏமாற்றுகிறார்னா இவர் சரியான நபரா என்ற கேள்விதான் நமக்குள்ள வருது. ஆனால் இதே யாக்கோபை பற்றி தான் ஆதியாகமம் 26:27 குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. குணசாலியான ஒரு நபர் ஏன் இப்படி பண்றாங்க? பிரியமானவர்களே, உலக ஆசை யாருதான் விட்டது? மறுபுறம் பார்க்கும்போது அவங்க தாயின் விருப்பப்படி அவர் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க தாயின் வழியாக மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற வார்த்தை நிறைவேறுது. இதன் வழியாக ஏமாற்றுவது சரின்னு சொல்ல வரல, அவரை ஏமாற்றாம ஆண்டவரின் சித்தப்படி சரியான ஒரு வழியை கையாண்டிருக்கலாம். இந்த காரியத்துல நமது ஆண்டவர் நீதியுள்ளவர். அவர் குணசாலியா இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தாலும் சரி, தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல மகனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் முன்பாக தவறு என்பது தவறுதான். தன் சொந்த சகோதரனை தன் தகப்பனை ஏமாற்றினது ஆண்டவர் முன்பாக கண்டிப்பாக தவறுதான். எனவேதான் இதே யாக்கோபு லாபானால ராகேல் லேயாள் காரியத்துல ஏமாற்றப்படுகிறார். இதே மாதிரிதான் நாம எவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல ஒரு பெர்ஃபெக்டான நபராக இருந்தாலும் சரி, ஒரு தவறை நீங்க அறிந்து செய்யும் போது அது தேவ சமூகத்துல தவறுதான். அது துணிகரமாக நாம செய்வது பிரதிபலன் கண்டிப்பாக உண்டு. நான் ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்துல எவ்வளவு காரியங்கள்ல சரியா இருக்கிறேன், இது தவறா அப்படின்னு யோசிக்காதீங்க. தேவ விருப்பம் அவர் சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்வது தவறுதான். தேவ சித்தமான ஒரு காரியமா இருந்தா கூட செய்யும் விதமும் சரியாக இருப்பதுதான் ஆண்டவர் விரும்புறாங்க. ஒரு காரியத்துல முழுவதுமாக நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடத்தும் போது அதை ஆண்டவர் நமக்கு நேர்த்தியா நடத்தி தர்றாங்க. இது தேவ சித்தம்னு சொல்லி அதை நீங்க நிறைவேற்ற உங்க உலக விருப்பத்தை செயல்படுத்த ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நமது ஆண்டவர் நீதி உள்ளவர், எல்லாத்திலையும் கரெக்டா இருக்க ஆண்டவர் விரும்புறாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.